நாய்கள் பத்தி பேசினதுக்காக தன்னை சமூக வலைதளங்கள்ல தரைக்குறைவா பேசியவங்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வீடியோக்களை வெளியிட்டிருக்காங்க நடிகையும் தயாரிப்பாளருமான ரேணு தேசாய். இவங்க ஆந்திர துணை முதலமைச்சரோட முன்னாள் மனைவி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பவன் கல்யாணுக்கும் ரேணு தேசாய்க்கும் கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் நடந்துச்சு. இவங்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளுமே இருக்கக்கூடிய நிலையில 2012ஆம் ஆண்டு இவங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு. 2 பேருமே பிரிஞ்சுட்டா கூட தன்னோட பிள்ளைகள் அவங்களோட அப்பாவை சந்திக்கிறதுக்கு தடை போடுவது கிடையாது ரேணு. இந்த நிலையில தெரு நாய்க்கடி விவகாரம் குறித்து செய்தியாளர்களை சந்திச்சதுக்கு அப்புறமா சமூக வலைதளங்கள்ல தன்னை விளாசுவது அதிகரிச்சிட்டதா ரேணு தேசாய் தெரிவிச்சிருக்காரு. அதாவது கடந்த ஜனவரி மாதம் திருநாய்கள் பற்றி பிரஸ் மீட் நடந்தப்போ ரேணு தேசாய் கலந்துகிட்டு பேசினாங்க. இதுக்கு நிறைய பேர் ரேணு தேசாய்க்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சாங்க. அவங்கள விமர்சனம் செஞ்சுமே பதிவுகளை வெளியிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்போ தன்னை பத்தி சமூக வலைதளங்கள்ல விளாசுவது அதிகரிச்சிடுச்சு அப்படின்னு ரேணு தேசாய் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பா இன்ஸ்டாகிராம்ல வீடியோ ஒன்னையும் வெளியிட்டிருக்காங்க ரேணு தேசாய். அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2012ஆம் ஆண்டு விவாகரத்து நடந்ததுல இருந்து என்ன பத்தி பல விதமா பேசுறாங்க. நான் எவ்வளவு ஜீவனாம்சம் வாங்கியிருக்கேன், அரசியல் கட்சியில சேர்ந்திருக்கேன் அப்படின்னு நிறைய பேசிட்டாங்க. இனியும் என்னை பத்தி பேச உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜனவரி மாதம் திருநாய்கள் பத்தி பிரஸ் மீட் வச்சப்போ நான் வரமாட்டேன் அப்படின்னு தான் சொன்னேன். திருநாய்கள் பத்தி நான் பேசினா என்ன நீங்க மேலுமே விமர்சிப்பீங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். இருந்துமே நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறத கூட புரிஞ்சுக்கிடாம என்ன விளாசிட்டு இருக்கீங்க, மீண்டுமே கிண்டல் பண்றீங்க அப்படின்னு வேதனை தெரிவிச்சிருக்காங்க. என் நடிப்பு பிடிக்கல, என் வேலை பிடிக்கல அப்படின்னு நீங்க சொன்னா அதை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா அது கருத்து சுதந்திரம். ஆனா எப்போ பார்த்தாலும் என்னோட பர்சனல் வாழ்க்கையில தான் இழுக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாமே மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நாய்கள் என்னோட பிரைவேட் பார்ட்ஸை கடிக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க. என்ன மாதிரி பேச்சு இது? இனியும் நான் அமைதியா இருக்க மாட்டேன் அப்படின்னு கொந்தளிச்சிருக்காங்க. ஏன் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துவேன், உங்களோட வீட்டுக்கே வந்து நீங்க செஞ்சதை உங்களோட பெற்றோர்கிட்ட கூறுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மனிதர்களை பத்தி இல்லாம நாய்களை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்றீங்க. நான் விலங்குகளுக்கான என்ஜிஓவை துவக்கி நடத்திட்டு வரேன். அதனால நாய்கள் குறித்து பேசுறேன். ஒரு பல் மருத்துவர்கிட்ட போய் கொஞ்சம் கல்லீரல் ஆப்ரேஷன் செய்யுங்க, சிறுநீரக ஆப்ரேஷன் செய்யுங்க அப்படின்னு சொல்வதில் ஏதாவது சென்ஸ் இருக்கா? நான் விலங்குகளுக்கான என்ஜிஓ வச்சிருக்கேன். மனிதர்களுக்காக நிறைய என்ஜிஓக்கள் இருக்குது. நான் எப்போ மனிதர்களுக்கான என்ஜிஓ துவங்குறேனோ அன்னைக்கு மனிதர்களுக்காக போராடுவேன். இப்போ நாய்கள் விலங்குகள் குறித்து தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் செய்யக்கூடிய சேவையில 1% கூட நீங்க செய்யறது கிடையாது. பத்ரி படத்துக்கு அப்புறமா தான் தெலுங்கு ரசிகர்களுக்கு என்ன தெரியும். நான் 17 வயதுல மனிதர்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன். அதனால மோரல் பாலிசிங் பண்ணாதீங்க. மக்களோட பாதுகாப்புக்காக என்ன செய்றீங்க அப்படின்னு அரசாங்கத்தை கேளுங்க, என்ன கேட்காதீங்க அப்படின்னு விளாசி இருக்காங்க. நான் அரசாங்கமும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இனியும் சமூக வலைதளங்கள்ல அசிங்கமா பேசினா சைபர் போலீசார் உங்களை தேடி கண்டுபிடிச்சு கைது செய்யும்படி செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் பொறுத்திருந்தது போதும், இனியும் நான் சும்மா இருக்க போவதே கிடையாது. விலங்குகளுக்கான என்ஜிஓ